அன்பின் தெய்வமே, நன்றியோடு வீசத்திருக்கிறோம். தீர்க்கதரிசியாகிய எரேமியா புலம்பலாக புலம்புகிற காரியம், கர்த்தாவே எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருள். நீங்க மறந்துடாதீங்க, எங்களுக்கு நேரிட்ட ஆபத்துக்கள், எங்களுக்கு நேரிட்ட அவமானங்கள், எங்களுக்கு நேரிட்ட அநியாயங்கள், எங்களுக்கு நேரிட்ட தீமைகள், எங்களுக்கு நேரிட்ட பொல்லாத காரியங்கள், எங்களுக்கு நேரிட்ட வறுமைகள் அனைத்தையும் நினைத்தருமையா. இந்த 4ஆம் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை எங்கள் சபையை பார்த்து நாங்களும் சபையாருமா உம்மை நோக்கி கேட்கிறோம். கர்த்தாவே எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும். நீங்க மறந்துடாதீங்க, நினைத்தருளும். நீ எங்களோட பேசு, இந்த வசனத்தின் மூலமா எங்களோட பேசு. அணியுடைய இறுதியை கொழுந்துட்டு எரியத்தக்கதாக ஒரு பலத்துக்கு நடப்பிப்பீராக. நீ பேசு, நாம கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. திரும்ப ஒரு விசை புலம்பல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்டோம். கர்த்தாவே எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும், எங்கள் நிந்தையை நோக்கி பாரும். இந்த வசனம் எத்தனையோ சந்தர்ப்பத்திலே எங்கள் நிந்தையை நோக்கி பாரும் என்று தியானித்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அதன் மேல் தலைப்பு, கர்த்தாவே எங்களுக்கு நேரிட்டதை, நேரப்பயல் அல்ல, இதுவரைக்கும் எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தது. மோசே எழுதி வைத்திருக்கிறார். என்னாகமம் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் கடைசியிலே சபைக்கு நேரிட்ட வாதையை, சபைக்கு நேரிட்ட அந்த கடைசியில் அவர் போடப்பட்டிருக்கிறது. எங்கள் சபைக்கு நேரிட்ட வாதைகள், வேதனைகள், வியாகுலங்கள், போராட்டங்கள் நினைத்தருள். என்னாகமம் 31:16. பேயோரின் சங்கதியிலே பேலியாமின் ஆலோசனையினாலே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ண காரணமாய் இருந்தவர்கள் இவர்கள் தானே. அதனாலே கர்த்தரின் சபையிலே வாதையும் நேரிட்டது, வாதையும் நேரிட்டதே. கர்த்தாவே எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருள். சபையிலே நேரிட்டது. பேயோரின் குமரனை பாலாக் நிமித்தமாக, பிலேயாமின் நிமித்தமாக, ஜனங்களுடைய சில காரியங்களினாலே கர்த்தரின் சபைக்கு வாதை நேரிட்டதே. கர்த்தரின் சபைக்கு வாதைகள் நேரிட்டதே. அதை நீங்க மறந்துடாதீங்கப்பா. எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தது. இந்த சபைக்கு வாதை நேரிட்டதை நினைத்தது மாத்திரமல்ல, ஆனால் வரப்போகிற நாட்களிலேயும் சபையை கர்த்தர் மகிமையினாலே நேரிடப் போகிறதையோ நம்ம கண்ணால கர்த்தர் காண வைப்பார். இதே கண்கள், சபைக்கு நேரிட்ட வாதை கண்ட கண்கள் சபையை கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறதையும் காண வைக்கப்படுகிறார். நீ வாசித்து பாருங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆரான் எப்பிராயீமையும், ஏசாயா 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆரான் எப்பிராயீமையும் ராஜாங்கள் தமஸ்குவையும் வெட்டொழியும் இஸ்ரவேல் புத்திரருடைய மகிமை நேரிட்டது போல, இஸ்ரவேல் புத்திரருக்கு
மகிமை நேரிட்டது போல. மகிமை சொல்றதுக்கு நேரிட்டது. கர்த்தாவே எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தது. என்னெல்லாம் நேர்ந்தது நமக்கு விரோதமாக, நம் குடும்பத்துக்கு விரோதமாக, நம்முடைய சபைக்கு விரோதமாக, தம்முடைய விசுவாச மக்களுக்கு விரோதமாக, தம்முடைய உயிர்களுக்கு விரோதமாக நேரிட்டதை கர்த்தாவே 4ஆம் மாதம் கடைசி வாரம் வரைக்கும் எங்களுக்கு நேரிட்ட எத்தனையோ சம்பவங்கள், அவமானங்கள், அநியாயங்கள், துணிகரங்கள், மீறுதல்கள் அனைத்தையும் நீ நினைத்தள். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை நினைத்தருள அவர் வல்லவராயிருக்கிறார். இன்னைக்கு நான் சொல்ல போகிற வார்த்தையிலே நேரிட்ட ஆபத்து நேரிட்டது, அநியாயங்கள் நேரிட்டது, மோசங்கள் நேரிட்டது, வியாகுலம் எத்தனையோ சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு 5 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அதற்கு ஒரு பல்லவி பாடவும். நமக்கு நேரிட்ட சில காரியங்களை ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். தேவன் அதை நினைத்தருள்வார். கர்த்தாவே எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தது. நாங்கள் கடந்து வந்த பாதை, நாம் சந்தித்த எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ வேதனைகள், சபையை நீங்கள் மறந்துடாதீங்கப்பா. மற்றவர்களாலே, சபையாலே, சம மக்களாலே நேரிடப்பட்டதை நீங்கள் நினைத்தது. இன்றைக்கு நமக்கு நேரிட்டதுன்னா நம்ம திரும்பி பார்ப்போம். கர்த்தர் நாம் சந்தித்த இத்தனை பிரச்சனையிலேயோ நாம் ஜீவனோடு இருப்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த இரக்கம், கிருபை, அதை தாங்குவதற்கு பலன் கொடுத்தார். நம்ம அழிஞ்சு போவதற்கு எத்தனையோ சந்தர்ப்பத்தை சத்து கொண்டு போட்டான். நீ அழிஞ்சு போவாயா, ஆனால் கர்த்தர் அழியாமல் அதையும் தாங்குவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தாரே. அதனால் இந்த புலங்களை பார்த்து சொல்லுகிறது, கர்த்தாவே எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தது. என்ன நேர்ந்தது நமக்கு? முதலாவதாக ஆதியாகமம் 44ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நீங்கள் இவனையும், ஆதியாகமம் 44ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நீங்கள் இவனையும் என்னை விட்டு பிரிந்து அழைத்து போகும் இடத்திலே இவனுக்கு மோசம் நேரிட்டால், மோசம் நேரிட்டால், மோசம் நேரிட்டது. யோசேப்பு காணாமல் போனான். பென்யமீனையும் இப்போது அழைத்துக் கொண்டு போகிறார்கள். மோசம் நேரிட்டால், ஆனால் நேர்ந்தது. வசனம் சொல்கிறது, அந்த ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். யோசேப்பின் தம்பியாகிய, ஆதியாகமம் 42:4 38 வாசிக்க கேட்கலாம். யோசேப்பின் தம்பியாகிய பெஞ்சமினுக்கு ஏதோ மோசம் வரும் என்று சொல்லி, ஏதோ தகப்பன் காவிலே உணர்கிறார், ஏதோ ஒரு மோசம் வரப்போது பென்யமீனுக்கு. ஏன்னா இது 42 அவர் கேவதல் வருகிறது. ஆனா 44 தான் அவங்க கூப்பிடுறாங்களே. யோசேப்பு கிட்ட நம்ம போனா பென்யமீன் இட்டு பண்ணதான் ஆகாரம் கொடுக்க முடியும். ஆனா தகப்பனுக்கு நடப்பதற்கு முன்பாகவே ஏதோ ஒரு மோசம் பென்யமீனுக்கு நேரிடப்போ, ஏதோ ஒரு மோசம். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் நடக்கிற இந்த மோசம் நேரிட்டது, அதை நினைத்தார். 38ஆம் வசனம். அதற்கு அவன், என் மகன் உங்களோடு கூட போவதில்லை. இப்ப கூப்பிடுறாங்க கடைசியாக, என் மகன் உங்களோடு கூட
போவதில்லை. அவன் தமையன் இறந்து போனான். அவன் தமையன் யோசேப்பு இறந்து போனான். இவன் ஒருவன் மீதியாக இருக்கிறான். இவன் ஒரு மீதியா இருக்கிறான். நீங்கள் போகும் வழியிலே இவனுக்கு மோசம் நேரிட்டார். மோசம் நேரிட்டார். அது நடந்தது. மோசம் நேரிட்டு மோசம் நேரிட்டு இன்னைக்கு தேவ பிள்ளையே, கர்த்தாவே நம்பி மோசம் போனோம் சொல்லுவாங்கல்ல, நான் நம்பி மோசம் போயிட்டேனே, நம்பி மோசம் போயிட்டேனே. ஆண்டவரே, எங்களுக்கு நேரிட்ட அந்த மோசத்தை நினைத்தார். இந்த மோசத்தை, யாருக்கு மோசம் இது வந்தது? துஷ்டனுக்கா, துன்மார்க்கனுக்கா, தேவனை அறியாதவனுக்கா? தேவனோடு போராடி மேற்கொண்டவனுக்கு, தேவனை தரிசித்தவனுக்கு. தேவன் நீ என்னை ஆசீர்வதித்தால் நான் என்ன செய்ய மாட்டேன், போக விடவே மாட்டேன், போராடி ஜெயித்தானே. நீ தேவனையும் மனுஷன் ஜெயித்தபடினாலே நீ யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் பயப்படுகிறானே. எனக்கு மோசம் நேரிட்டதே. இந்த மோசம் என்று சொல்லும்போது யோபு பக்தனை யோசித்தேன். உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான், தேவனால் சாட்சி பெற்றவன், சாத்தானால் சாட்சி பெற்றவன். யோபு 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவரிடத்தில் யோபு 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவரிடத்தில் பலமும் ஞானமும் உண்டு. அப்படி என்ன உண்டா? பலனும் ஞானமும் உண்டு. மோசம் போகிறவனுக்கு மோசம் போக்குகிறவனும், மோசம் போக்குறவனுக்கு மோசம் போகிறதும் அவர் கையில் கீழ் இருக்கிறார்கள். எங்க இருக்கிறாங்களா? உன்னை மோசம் பண்ணினவனோ அவர் கையில இருக்கிறாங்க. மோசத்தை ஏற்றுக்கொண்டவனோ யார் கையில இருக்கிறாங்க? அவர் கையில. உன்னை மோசம், நீ மோசம் பண்ண, உன்னை ஒருத்தர் மோசம் பண்ணினாங்க, அவங்களோ யார் கையில இருக்கிறது? மோசம் போக்கினவனும் மோசம் போனவனும் அவர் கையில தான் இருக்கிறார். அவர் கையில தான். நீ பயந்துடாது. அவர் கையில பலனும் உண்டு, நியாயமும் உண்டு. பலன் உண்டு அவர் கையில. நம்ம மோசம் விட்டுட மாட்டோம். ஐயோ, நான் மோசம் வைத்தேனே. மோசம் போன நீ யார் கையில் இருக்கிற? உன மோசம் போக்குறாங்க பாரு, அவங்க யார் கையில இருக்கிறாங்க? அவங்க கையில கத்துக்கிறாங்க. மறந்துடாது. கர்த்தாவே, நாங்க மோசம் போயிட்டோம், நம்பி மோசம் போயிட்டேன், என்னை நினைத்தருள். நினைக்க மாட்டாரா? நிச்சயம். யோபு யாரு? உத்தமன், சன்மார்க்கன். அவரே மோசம் போயிருக்கிறாரே, மோசம் பண்ணியிருக்கிறார்களே. ஆனா ஒன்று, மோசம் பண்ணினவனும் மோசத்தை ஏற்றுக்கொண்டவனும் கர்த்தருடைய கையில் கீழா இருக்கிறார். என் பலத்தின் கரத்தின் ஏறினால் உன்னை மூடி மறை. அவர் சொல்றார் பாருங்கள், நியாயாதிபதிகள் போர்க்களத்துல தங்கள் உயிரை பணி வைக்காமல் நின்றார்கள். யாரு? யாக்கோபு என்ற பிள்ளைகள். நியாயாதிபதிகள் 18ஆம் அதிகாரம் 25, 26. தான் புத்திரர் அவனை பார்த்து, நியாயாதிபதிகள் 18ஆம் அதிகாரம் 25, 26. தான் புத்திரர் அவனை பார்த்து, எங்கள் காதில் கேட்க கூக்குரலிடாதே, இட்டால் கோபிகள் உங்கள் மேல் விழுவார்கள். அப்போது உன் ஜீவனுக்கும் உன் வீட்டாரின் ஜீவனுக்கும் மோசம் வருவித்துக் கொள்வாய் என்று சொல்லி, மோசத்தை நீ வருவித்துக் கொள்வாய் என்று சொல்லி தங்கள் வழியே நடந்து போனார்கள். அவர்கள் தன்னை பார்க்கிலும் பலவந்தர்கள் என்று மீகா கண்டு அவன் தன் வீட்டுக்கு திரும்பினான். மோசம் போக்குது போடப்பட்டிருக்கிறது. உன் ஜீவனுக்கும் உன் வீட்டார்களுக்கு என்ன உண்டாகுமா? மோசம் உண்டாகும். ஆனா வசனம் சொல்கிறது, உன் ஜீவனை அவர் வலது கரத்தில் வைத்துக் கொள்கிறார். உன்னுடைய சுவாசம் யார் கையில் இருக்கிறதா? தமது சுவாசத்தை உன் கையிலே வைத்திருக்கிறவர். நம்ம ஜீவன் யார் கையில் வைத்திருக்கிறாரா? கர்த்தர் கையில்.
தமது சுவாசத்தை தமது கையில் வைத்திருக்கிறவர் என்று ஒரு வசனம் உண்டு. தானியேலின் புஸ்தகம் தமது சுவாசத்தை தமது கையில் வைத்திருக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் 2ஆம் அதிகாரம் 5:24 பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். தானியேல் 5:23 பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளின் திராட்சரசம் குடித்தீர்கள். இதுவும் இன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் தமது கையிலே உமது சுவாசத்தை யாருக்கு இருக்கிற சுவாசம் மோசம் போக்குற கையில் இல்ல. உன் ஜீவனும் உன் வீட்டார் ஜீவனும் கர்த்தருடைய கையில் இருக்குன்னு சொல்லாங்க. கோபிகள் சொல்றாங்க நீங்க தப்ப மாட்டீங்க. ஆனா வசனம் சொல்கிறது நம்மை மோசம் போக்கின ஜனங்களுக்கு முன்பாக நம்மை ஜீவனோடு வைத்திருப்பார். எப்படி வைப்பாரா? ஜீவனும் காரணம். கர்த்தாவே எங்களுக்கு நேரிட்டதை எது எங்களுக்கு நேரிட்டது? நாங்கள் நம்பி மோசம் போடும்பா நினைத்தரும் அழிக்க பார்க்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு உன் ஜீவனும் அவன் வீட்டார் ஜீவனும் அவன் கையிலே இருக்கிறது. மோசம் நேரிட்டது, கர்த்தரோ ஜீவனை கொடுத்தார். கர்த்தாவே எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தரும். எதை நினைத்தரோ? மோசம் நேரிட்ட நினைத்தரோ நீ நினைப்பீரனா எங்களுக்கு ஜீவன் உண்டாகும். மோசம் நேரிடும், ஆனால் கர்த்தரோ ஜீவனை உண்டாக்குவார். உனக்கோ உன் பிள்ளைகளுக்கோ உன் குடும்பத்துக்கோ ஜீவனுக்கு ஒரு சேதம் வராது. யுத்தத்தின் செய்திகளை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். குண்டையே தூக்கி நம்ம போட்டாலும் நம்முடைய ஜீவன் அவருடைய வலதுகளுக்கு இருக்கிறது. நம்முடைய ஜீவன் விசுவாசம் அவர் கரத்தில் இருக்கிறது. நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன வந்தாலும் என் ஜீவன் உமது வலது கரத்திலே பத்திரமாய் பாருங்கள். ஜீவனை கொடுக்கவும் அதை எடுக்கவும் அவரை அன்றி வேற ஒருவருக்கும் அதிகாரம் இல்லவே இல்லை. அவன் ஜீவன் திருடவும் கொள்ளவும் அழிக்க வருகிறான். நானோ அவளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். என் கரத்தில் இருக்கிற உன் ஜீவனை ஒருவனும் எடுக்க முடியாது, ஒருவனும் பறிக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே மோசம் நேரிட்டது ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் ஜீவனோடு இருப்பது என்றால் உங்களது கரத்தில் இருக்கிற ஜீவன் தான் என்னை வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த மோசம் பணிகள் சொன்னார்கள் உனக்கும் ஜீவன் போயிடும், உன் வீட்டாருக்கும் ஜீவன் போயிடும். சரி, ஜீவனை கொடுத்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பயப்பட வேண்டும். கர்த்தாவே எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தது. என்ன நேரிட்டது? மோசம் நேரிட்டது. அவர் நினைத்தபடினாலே நமக்கு ஜீவன் உண்டாயிற்று. இரண்டாவது யோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இப்பொழுது யோபு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இப்பொழுதோ துன்பம் உமக்கு நேரிட்டபடியால், துன்பம் உனக்கு நேரிட்டபடியால். கவனிச்சா, துன்பம் நல்லதை செய்தேனே, எங்கள் இருந்ததெல்லாம் வாரி வாரி கொடுத்தேனே, இன்னைக்கு எனக்கு துன்பம் வருதே. துன்பம் நேரிட்டதினாலே நீ ஆயாசப்படுகிறீரோ? துன்பம் நேரிட்டது.
இன்பத்தை எதிர்பார்த்த உனக்கு, சமாதானத்தை எதிர்பார்த்த உனக்கு, சந்தோஷத்தை எதிர்பார்த்த உனக்கு யோபு. யோபு யாரு? துஷ்டனா, துன்மார்க்கனா, ஆண்டு விட்டு வழிவிலகி போனவனா, ஒரு குற்றத்தில் காணாம கூடாத உத்தமனுக்கு துன்பங்கள், துன்பம் எனக்கு நேரிட்டபடியினாலே. அதே யோபு 19ஆம் அதிகாரம் 28 காரியத்தின் மூலம் 19 யோபு 19:28 காரியத்தின் மூலம் எனக்குள் கண்டுபிடிக்கப்படுகையில் நாம் ஏன் அவனை துன்பப்படுத்துகிறோம்? நாம் ஏன் அவனை, இந்த காரியத்தின் மூலம், இந்த குறிப்பிட்ட ஒரு காரியத்தின் மூலம் ஏன் அவனை துன்பப்படுத்துகிறோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டியதாமே. நீங்க ஏன் சொல்ல வேண்டியதாமே? இந்த காரியத்தினால தான் நாம் துன்பப்படுத்துறோம், இந்த காரியத்தினால தான் துன்பப்படுத்துறோம், இந்த காரியத்தின் மூலமாக துன்பப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு வந்து இந்த காரியத்தினாலே துன்பம் நேரிட்டதையா, இந்த காரியம் வந்ததினாலே, இந்த காரியத்தின் மூலமாக எங்களுக்கு துன்பம் கொஞ்ச நெஞ்ச துன்பம் அல்ல. சங்கீதக்காரன் ஒரு வசனத்தை எழுதி வச்சிருக்கிறாரு. அவர் கர்த்தர் காயப்படுத்தினார், கர்த்தர் அடிச்சார். கர்த்தரை கொல்லமா நடக்கும்போது கர்த்தர் அடிக்கிறார், அவர் அடிக்கிறார், காயப்படுத்தி காய கட்டுகிறார். ஆனா அவர் அடித்தவனே நீங்களும் துன்பப்படுத்துறீங்களா? உங்களுக்கு கொஞ்சம் கூட பந்தாவும் வரலையா? ஒருத்தர் அடிச்சிட்டார், ஆண்டவர் கையை காலை உடைச்சி படுக்கை போட்டுட்டார். ஓடும், சரியா ஓடும். கர்த்தர் என்ன செய்தார் பார்த்தியா? நேரம் கிடைக்கும் போதெல்லாம் துன்பம். நான் நினைக்கிறேன், சங்கீதத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 18 வசனம். என் துன்பத்தையும் 25ஆம் அதிகாரம் சங்கீதம் 18 வசனம். என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும், என் சத்துருக்களை பாரும். கவனிங்கள், என் துன்பத்தையும் என்னுடைய வருத்தத்தையும் நீர் பார்த்து என்னை பாவத்தை மன்னிக்கப்பா. நாங்க படுகிற துன்பங்கள் கொஞ்ச லட்சம். 69ஆம் சங்கீதம் 26ஆம் வசனம். தேவரே, 69ஆம் சங்கீதம் 26ஆம் வசனம். தேவரே அடித்தவனை அவர்கள் துன்பப்படுத்தி, தேவரீர் அடித்தவனை தேவன் அடித்தார். யார் அடிச்சது? பாவம் செய்தோம், மீறினோம், மீறுதல் அடைந்தோம். எங்கள் வருத்தத்தையும் எங்களுக்கு நேற்று துன்பத்தையும் பார்த்து எங்கள் பாவத்தை மன்னித்தருளும். கதறிக் கொண்டிருக்கிற மக்களுக்கு கர்த்தர் அடித்தார், அவர் இறக்கவில்லை. தேவரீர் அடித்தவனை துன்பப்படுத்தி நீர் காயப்படுத்தினவர்களை நோக பேசுகிறார்களே. நீர் காயப்படுத்தியிருக்கிறப்பா, அவன் என்ன செய்யறாங்க? நான் பேசுறேங்க, அவர்கள் நோக பேசுறாங்க. அவன் பேச்சு, அவன் எண்ணம், அவன் நினைவுகள் கர்த்தரே காயப்படுத்தியிருக்கிறாரு, கர்த்தர் அடிச்சிருக்கிறாரு. அதை பார்த்து நீ பாவப்பட்டு அதில் இறக்கம் செய்யுங்கப்பா, அந்த குடும்பத்துக்கு, அந்த ஊழியத்துக்கு இறக்கம் செய்யுங்கப்பா, அந்த ஜனங்களுக்கு இறக்கம் செய்யுங்கப்பா என்று கேட்பதற்கு பதிலாக என்ன செய்யறாங்களா? அவர்களை நோக பேசுகிறார்களே. தேவரீர் அடித்தவனை துன்பமும் படுத்துறாங்கோ, அவர் காயப்படுத்தினவர்களை என்ன செய்யறாங்களா? நோக. அவர்தான் சில நீங்க பார்த்துட்டீங்களா? இவங்க பேசுறாங்க, இவங்க அவங்களை நோகடிச்சாங்க, இவங்க அவங்கள பேசிட்டாங்க. அவங்க பேசுனா துக்கமா மற்ற பேசி துக்கமே இருந்திருக்கா? அவங்க பேசுறது யார் யாரும் என்னென்னவோ பேசுறாங்களே, அதுல ஒண்ணு கேட்கலையே காது. ஆனா ஆண்டவர் அடித்த பிள்ளைகளை இவங்களும் கூட இருந்து காயப்படுத்துறாங்களே, துன்பப்படுத்துறாங்களே.
பேசுகிறார்கள். ஆனா துன்பம் நேரிட்டது. ஆனால் அதற்கு பதிலாக தேவன் செய்த வசனத்தை பாருங்கள். 76ஆம் சங்கீதம் 21ஆம் வசனம் பாருங்கள். 74 21 துன்பம் 74ஆம் சங்கீதம் 21ஆம் வசனம். துன்பப்பட்டவன் வெட்கத்தோடு திரும்ப விடாதிரும். இயேசுவே, கர்த்தாவே, துன்பப்பட்டவன், நீ காயப்படுத்தினவன், உம்மால் காயத்தை ஏற்றுக்கொண்டவன், ஜனங்களால் காயப்படுத்தப்பட்டு பேசப்பட்டவன், துன்பத்தோடு அவனை வெட்கத்தோடு திரும்ப விடாதிரும். சிறுமையும் எளிமையுமானவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும். திரும்ப துதிக்கும்படி செய்யுங்கப்பா. விட்டுடாதீங்கப்பா. ஏனென்றால் இந்த துன்பப்பட்டவர்களுக்கு தேவன் நினைத்தபடினாலே தேவன் செய்த காரியத்தை பாருங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவர்கள் ஏசாயா 65:23 அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை. அவர்கள் துன்பமூட்டப்பட்ட பிள்ளைகளை துன்பமுண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. அவர்களும் அவளோடு கூட அவள் சந்தானமும் அவளுடைய சந்தானமும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியை கர்த்தர் கண் வைக்க வைக்கிறார். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாக கர்த்தரை மகிழ்ச்சியாக்க வைக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்க வைக்கிறார். உன்னை உன் சந்தானத்தையும் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்க வைக்கிறார். உன் சந்ததி அழிவு நினைத்தார்கள். கர்த்தர் காயப்படுத்திட்டாரு, கர்த்தர் அடிச்சிட்டாரு, இனி எழுந்திருக்கவே முடியாது. அவ்வளவுதான், அழிச்சிச்சு. கர்த்தரை அடிச்சிட்டாரு, கர்த்தரே காயப்படுத்திட்டாரு, கர்த்தரை நொறுக்கிட்டாரு, விட்டுட்டாரு. ஆனா வசனம் சொல்கிறது, துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெற்றெடுத்து கர்ப்பவழி விசுவாச மக்கள் வரலையே. துன்பம் உண்டாக பிள்ளைகள் பெற்றெடுக்கிற இந்த பெற்றெடுத்த பிள்ளைகளை கர்த்தர் செய்வாராம். அவர்களையும் அவருடைய சந்தானங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தாவே, எங்களுக்கு நேரிட்ட துன்பத்தை நீ நினைத்து பார்த்து எங்களை நீ ஆசீர்வதி. கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். எங்களுக்கு மோசம் நேரிட்டது, தேவனோ ஜீவனும் தாக்கினார். எங்களுக்கு துன்பம் நேரிட்டது, தேவனோ எங்களை ஆசீர்வதித்தார். மூன்றாவதாக 55ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். திரளான கூட்டமாய் 55ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள். அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி போரிட்ட எங்களுக்கு நேர்ந்த நேரிட்ட போர், எங்களுக்கு போர் நேர்ந்த எனக்கு நேரிட்ட போரை அவர் நீக்கினார். நேரிட்டது நமக்கு போர். போர் நடந்து கொண்டு எத்தனையோ போர் ஆயுதங்கள் நமக்கு விரோதமாய் எழுதி போர் தொடுத்தார்கள். கர்த்தாவே, எங்களுக்கு நேரிட்ட போரை நீங்க மறந்துடாதீங்கப்பா. இவ்வளவு போராடி போர் புரிந்தோம். இன்னைக்கு அவர் நின்று கொண்டிருக்கிறோம். எத்தனை போர் ஆயுதங்கள், கொஞ்சம் நெஞ்சமான ஆயுதங்கள், கல்லடி, சொல்லடி, வாயடி, வசனடி, எத்தனையோ போர் தொடுத்த அவங்களால முடிந்த அளவுக்கு எவ்வளவு போரை வீசினார். எழுத்துக்கள்லாம் போர் வீசினார். அவர் பேச்சின பட்டை குத்துக்கள் போல் பேசின பேச்சு பட்டை குத்துக்கள் போல. ஆண்டவரே, எங்களுக்கு நேரிட்ட போரை நீங்க மறந்துடாதீங்கப்பா. எங்களுக்கு நேரிட்டது இப்போது நேர்த்து கொண்டிருக்கிறது போர் மூண்டு கொண்டிருக்கிறது.
வசனம் சொல்கிறது பாருங்கள். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உபாகமம் அவர்களோடு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர்களோடு போர் செய்ய வேண்டாம். போர் கர்த்தர் சொல்றாரு, அவர்களோடு நீ போர் செய்ய. உன்னோடு போர் புரிய வந்திருக்கிறாங்க. ஏசாவோடு இஸ்ரவேல் குடும்பம் அண்ணன் தம்பி. ஏசா யாக்கோபு யார்? இஸ்ரவேல். ஆனா ஏசாவுக்காக கர்த்தருடைய வார்த்தை, இஸ்ரவேலே, இஸ்ரவேல் புத்திரரே, ஏசாவோட என்ன செய்யாதீங்க, போர் செய்ய வேண்டாம். நியாயாதிபதிகள் போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா போர் முனையிலே இதே யாக்கோபின் பிள்ளை நிற்கிறார்கள். எனக்கு நேரிட்ட போர். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 18ஆம் வசனம். நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 18ஆம் வசனம். நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். அப்போது யுத்தம் வாசல் வரைக்கும் வந்து, யுத்தம் எது வரைக்கும் வந்துச்சா? வாசல் வரைக்கும். நம்மளோட போர் செய்தவர்கள் தூரத்தில் அல்ல, வாசல் வரைக்கும். 18ஆம் வசனம். செபுலோன் நப்தலின் செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல், போர்க்களத்து வாசலுக்கு வந்திருக்குதே. எப்படி? அப்போ போர்க்களத்து முனையில் தங்கள் உயிரையும் எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து, மரணத்துக்கு என்ன செய்தாங்களா? மரணமே வரட்டுமே, போரிடத்தை போரட்டும். ஆனா இதை நான் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எங்களுக்கு நேரிட்ட போரை ஆண்டவரே நினைத்துக் கொள்ளுங்கள். போர் எங்க வந்துச்சு? எங்க வந்துச்சா? இதோ வாசல்படி. வாசல் இன்று கதையை கட்டிருந்து கத்த சொல்றாரு. அந்த வாசல்ல நிக்கிறாரு போர் செய்ய. ஆனா வாசல் செபுலோனும் நப்தலியும் போர் முனையில் தங்கள் ஜீவனையும் பாராமல் உயிரையே பணி வைத்தார்கள். இந்த போர்க்களத்து ஜனங்களுக்கு தேவன் செய்த நன்மையை பாருங்கள். 109ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். பகை உண்டாகும். 109ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். பகை உண்டாகும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு, பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு, நம்மை சூழ்ந்து கொண்டு முகாந்தரம் இல்லாமல் என்னோடு போர் செய்கிறார்கள். முகாந்திரமே இல்லாமல் என்ன செய்யறாங்களா? முகாந்திரமே இல்லை. அவங்க பகைக்கிறதுக்கு முகாந்திரமே இல்லை, அவங்களுக்கு இல்லை. ஆனா என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரம் இல்லாமல் போர் செய்கிறார்கள். அடுத்த வசனம். என் சிநேகிதருக்கு பதிலாக, என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். என்னை விரோதிக்கிறார். என் சிநேகத்துக்கு. அப்போ நமக்கு நேரிட்டது, இது போர் நேரிட்டது, பகை நேரிட்டது, சிநேகத்துக்கு விரோதம் நேரிடுகிறது. கர்த்தாவே, எனக்கு நேரிட்டதை நினைத்தது. அவன் நினைத்தருவாரானால் உனக்காக ஒரு காரியம் நடக்கும். 56ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். 56ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். தேவன் எனக்கு இறங்கும். தேவனே எனக்கு இறங்கும். மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான். மனுஷனை விழுங்க பார்க்கிறான். நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாக அகங்காரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர். அகங்கரித்து போர் செய்கிற அநேகர். நான் பயப்படுற நாளிலே உம்மை நம்புவேன். நான் பயப்படுற நாளிலே யாரை நம்புவேன்?
போர் வந்துச்சு பாவாச வரைக்கும் அவரையே நம்பு. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டவன் உண்மையே நம்பியிருக்கிறபடினாலே அவனை பூரண சமாதானமா பூரண சமாதானத்தோடு காத்து. ஆண்டவரே, மோசம் நேரிட்டது எங்களுக்கு ஜீவன் உண்டாக்கியது, துன்பம் நேரிட்டது எங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டானது, எங்களுக்கு போர் நேரிட்டது பூரண சமாதானம் உண்டாயிற்று. வசனம் சொல்ல நேரவில்லை, வீட்டில் போய் வாசித்த பொருள் ஏசாயா 26:2-3. கர்த்தரையே நம்புங்க, அவர் ஏதோ நித்திய கண்மலை, அவரை நம்புங்கள், அவரை நம்பினரை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள். நான்காவதாக எரேமியாவின் புஸ்தகம் 44 அதிகாரம் 23 வசனம். நீங்கள் தூபம் காட்டி. எரேமியா 44:3. நீங்கள் தூபம் காட்டி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாமலும் அவருடைய வேதத்துக்கும் அவருடைய கட்டைகளுக்கும் அவருடைய சாட்சிகளுக்கும் இணங்கி நடவானம் போனீரானால் இந்நாளில் இருக்கிறபடி இந்த தீங்கு உங்களுக்கு நேரிடாது என்றார். உங்களுக்கு நேரிட்டது நேரிட்டது, தீங்கு நேரிட்டது. ஆண்டவரே, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள். யாவேஸ் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு இறங்கினார், அருளினார். யாவேஸ் யார்? துக்கம் நிறைந்தவன், தேவனிடத்திலே போராடி ஜெபிக்கிறவன். தீங்களை தொடரக்கூடாது. தேவனின் என்னை ஆசீர்வதித்து உமது கரம் என்னோடு இருந்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதுக்கு விலக்கி காத்துக்கொள்ள வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அப்போ தீங்கு நேரிட்டது. அந்த தீங்கை குறித்து வேதத்தில் பாருங்கள். யாத்திராகமம் 5 அதிகாரம் 22-23. அப்பொழுது மோசே. யாத்திராகமம் 5 அதிகாரம் 22-23. அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? தீங்கு வர பண்ணினது என்ன? தீங்கு வர பண்ணினது என்ன? ஏன் என்னை அனுப்பினீர்? ஏன் என்னை அனுப்பினீர்? நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வனிடத்தில் பிரவேசித்தது நாள் முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரப்படுத்துகிறான். நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே. தீங்கு நேரிட்டது, விடுதலை கிடைக்கலையே, இன்னும் ஒரு விடுதலை கிடைக்காம இருக்கிறது. அப்ப தீங்கு நேரிட்டது. மகளே, மகனே, இன்றைக்கு கர்த்தர் விடுதலை தரப்படுகிறார். மோசே மன்றாடுகிறார். ஜனங்களுக்கு தீங்கு வந்துடுச்சு, தீங்கு இருக்கிறாங்களே, தீங்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது, சத்துரு தொடர்ந்து கொண்டிருக்கிறான். இந்த தீங்கு எப்போது விடுதலையாக்க போகிறீர்? வசனம் சொல்கிறது, தீங்கு நாட்களில் அவரே விடுவிப்பார். கண்மலை தீங்கு நாளிலே ஒழித்து மறைத்து உன்னதத்திலே உயர்த்தி. 48 சங்கீதம் 1 வசனம். 48 சங்கீதம் 1 வசனம். கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்தில் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வட திசையில் உள்ள 47 தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். ஆபத்து காலத்தில் 27 சங்கீதம் 5 வசனம். 27 சங்கீதம் 5 வசனம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரங்களில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். என்னை கண்மலையின் மேல் உயர்த்து. அது 41 சங்கீதம்
41 பாருங்க. தீங்கினாலே விடுவிப்பார். 41 செருமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை என்ன செய்வாராம்? விடுவிக்கவில்லையே என்று மோசே கதறுகிறார். ஆனால் வசனம் சொல்கிறது, தீங்கு நாளில் அவனை விடுவிப்பான். எங்களுக்கு நேரிட்ட தீங்கை கர்த்தர் பார்த்தபடினாலே உன்னை விடுவிப்பான். விடுதலை உண்டு. கடைசியா 2 கொரிந்தியர் 1:8. ஆகையால் சகோதரரே 2 கொரிந்தியர் 1:8. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நேரிட்டது உபத்திரவம். எங்களுக்கு நேரிட்டது உபத்திரவம். உபத்திரத்தின் குகையை நீ தெரிந்து கொண்டே உண்மைதான். ஆனால் எங்களுக்கு நேரிட்டது உபத்திரவம். எங்களால் பொறுக்க முடியாத உபத்திரவங்கள். உபத்திரத்தின் வழியோ ஜெயராஜை சுதந்திரிக்கணும். உன் உபத்திரத்தின் குகையை தெரிந்து கொண்டு உபத்திர பணிகளுக்கு அவர் உதவி செய்ய வழியது. ஆனால் எங்களுக்கு உபத்திரம் நேரிட்டது. அந்த உபத்திரம் நேரிட்டதினாலே தேவன் செய்ததை பாருங்கள். 2 கொரிந்தியர் 7:4-5-6. மிகுந்த தைரியத்தோடு 2 கொரிந்தியர் 7:4-5-6. மிகுந்த தைரியத்தோடு உங்களுடன் பேசுகிறேன். உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன். ஆதலால் நிறைந்திருக்கிறேன். எங்களுக்கும் உண்டான சகல உபத்திரத்திலையும் பரிபூர்ண சந்தோஷமாய் இருக்கிறேன். ஆண்டவரே, எங்களுக்கு நேரிட்ட இந்த உபத்திரவம் எங்களுக்கு பரிபூர்ண சந்தோஷத்தை உண்டாக்கியதையா. கர்த்தாவே, எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தது. மோசம் நேரிட்டது. கர்த்தரோ எங்களுக்கு ஜீவனுண்டாக்கி. துன்பம் நேரிட்டது. கர்த்தரோ ஆசீர்வதித்து. போர் நேரிட்டது. பூரண சமாதி தந்து. தீங்கு நேரிட்டது. பரிபூர்ண சந்தோஷத்தை கொடுத்து. இங்கே உபத்து நேரிட்டது. இளைப்பாறுதல். தீத்து வந்ததினாலே நான் இளைப்பாறுதல் அடைந்தேன். அவன் வந்தது மாத்திரமல்ல, தேவன் எனக்கு அவனுக்கும் இளைப்பாறுதல், எனக்கும் இளைப்பாறுதல். கர்த்தர் நமக்கு இளைப்பாறை தருகிறது. நிச்சயமே நிச்சயம் ஒரு இளைப்பாறை கர்த்தர் தருவாராக. அன்பின் தெய்வமே, நன்றியோடு சோதரிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அடியான் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தாவே, ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து கருவை தருவீராக. வாலிபர் கூட்டத்தையும் சண்டே ஸ்கூல் ஊழியத்தையும் கர்த்தர் பொதுப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகார குறைவில்லாமல் திருப்தியாக சாப்பிட்டு மீந்ததை எடுக்கிற அளவுக்கு நிறைவாக்குவீராக. கர்த்தாவே, எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.